என்ன கிளம்பியாச்சா? கிளம்பியாச்சு சந்தைக்கு. சந்தைக்கு இன்னைக்கு புதன்கிழமை சந்தை நாள். புதன்கிழமை சந்தை நாள், சந்தைக்கு கிளம்புறோம். ஓகே. போய் சட்டி எடுக்கிறங்க. மீன் சட்டி. சட்டினா வேற மாதிரி நினைச்சுக்காதீங்க, மண் சட்டி. மண் சட்டி சமையல் பண்றதுக்கு. ஒரு அம்மா சொல்லியிருந்தாங்க, மண் சட்டியில செய்யுங்கம்மா குழம்பு அப்படின்னு. அதுக்காகவே பாருங்கம்மா, மண் சட்டி எடுக்கிறதுக்காகவே சந்தைக்கு. கடையை சேர்த்தா மேய்ச்சல்ல பாரு சந்தைக்கு வந்தாச்சு. அண்ணன் வந்து வியாபாரம் பண்ணி சட்டி வித்தா தானே பரவாயில்ல. என்ன சட்டி நல்லா இருக்கா? தட்டி பேரு தட்டி கேட்பாங்களா? அதான் ஆனா ஃபர்ஸ்ட் தண்ணி ஊற்றி வைக்கணுமாம்மா? ஓ சரி கிளம்பலாமா? அடுத்து சந்தைக்குள்ள போய் காய் வாங்கணும். கூடை எடுத்துட்டு வந்துருக்கணும்பா. ஒரு கூடை அள்ளிக்கிட்டாங்க. இந்த சந்தைக்கு வர. ஓகே. தக்காளி வாங்கணும். வாங்கிட்டு வந்தாச்சு, எல்லாம் வாங்கியாச்சு. கிளம்புவோமா? ஓகே. சந்தைக்கு போயிட்டு வந்தாச்சு, சந்தை செலவுலாம் பண்ணிட்டு வந்தாச்சு. கீரை செலவெல்லாம் பண்ணிட்டு வந்தாச்சு. ஒரு வாரத்துக்கு ஆகிற மாதிரி. சந்தைக்கு போனா இப்படிதான் ஒரு பயில அள்ளி கொட்டி வாங்கிட்டு வந்துடுறேன். முள்ளங்கி, பீன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. தக்காளி. ஓகே. ரொம்ப நாளாக மண் சட்டி எடுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதை ஒரு பாட்டிமா வீடியோவில் சொன்னாங்க, மண் பாத்திரம் எடுத்து குழம்பு வைங்க நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அதுக்காகவே இன்னைக்கு சந்தைக்கு போனேங்க. போய் மண் சட்டி ஒன்று எடுத்துக்கிட்டு அப்படியே வரும்போது எங்கள் வீட்டுக்காரருக்கு மட்டன் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு அவர் எடுத்துகிட்டு வந்தார். சரி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வந்த உடனே அவருக்கு பசியாயிருன்னு சொல்லிட்டு மட்டன் குழம்பு செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டேங்க. ரொம்ப நாளாக சந்தைக்கு போகணுன்னா போகவே முடியல. இன்னைக்கு போயிட்டு சட்டி எடுத்துகிட்டு வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.